இங்கே பாருங்கள், சிறுந்தீல ஒரு 5 நிமிஷம் இப்படி கேரட்டை நல்லா வதக்கினா போதும். இதை இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா 1/2 லிட்டர் பாலை காசி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு பக்கம் ஜவ்வரிசி நல்லா வெந்துன்னு இருக்குது. நான் அப்பப்போ அப்படியே ஒரு கலர் விட்டுன்னு இருக்கேன். இது நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது நல்லா இப்போ ஜவ்வரிசி முக்கால்வாசி நல்லா வெந்து வந்திருக்கு இல்லைங்களா? இப்போது இது கூட நம்ம என்ன பண்ணலாம், பால் ஆட் பண்ணிடலாம். நம்ம நல்லா காசி வச்சுருக்கோம் இல்லைங்களா பால், அத்தை இது கூட ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதில் இவ்வளோ தண்ணி இருக்கேன், எப்படி தண்ணி ஆகிடுமான்ட்டு யோசிக்காதீங்க. நம்ம பால் இது எல்லாமே போடும்போது அந்த ஜவ்வரிசி இஸ்துன்னு கரெக்டாக பதத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம பால் ஆட் பண்ணலாம். பால் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சேன். இது கூட இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கேரட்டு, முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கேரட்டெல்லாம் கொஞ்சம் வெந்துட்டு மேலே நான் இதில் ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கிறேன். ஜாஸ்தி ஸ்வீட் வேணான்றவங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். இல்லை நாட்டு சக்கரை வேண்டாம், சுகரை ஆட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் மில்க் மேடும் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேணுன்றவங்க போடலாம், இல்லாதவங்க பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இந்த கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லைங்களா? இங்கே பாருங்கள், ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுக்கு நல்லா வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காவை தட்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பின்ன பாருங்கள், ஜவ்வரிசி பாயசம் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.